Nice morning to all. How are you children? I hope you all are good and safety. In this video class, we are going to see 7th standard English term 2 unit 1 grammarல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா homophones and homonyms. Let's start the class. First, we are discuss about what is homophones. Different spellings but with the same sound. ஸோ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸாக இருக்கும், ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சேம் சவுண்டாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இதனால் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா சேம் சவுண்ட் சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்காக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸாக இருக்கும். இதுதான் க்ளூவேர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹேர் அண்ட் ஹேர், HAIR ஹேர், தட் மீன்ஸ் நம்மளோட முடி. ஓகேவா? நம்மளோட ஹேர். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹேர், HARE ஹேர் அப்படின்னா வைல்ட் ரேபிட். ஓகே, காட்டில் இருக்கிற அந்த முயல். நெக்ஸ்ட் ஐ அண்ட் ஐ மீன்ஸ் நான். நெக்ஸ்ட் EYE ஐ மீன்ஸ் கண். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெனி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் த சேம். ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸில் நிறையா வேர்ட்ஸ் என்னன்னா இதே போல் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் வேர்ட்ஸ் பை மேக்கிங் சென்டென்ஸ் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. ஸோ இங்கே நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. தென் ரிமைனிங் இருக்கிற 9 சென்டென்ஸும் நம்ம தான் இதில் ஃபினிஷ் பண்ணணும். செகண்ட் பாருங்கள், நைட் அண்ட் நைட். ஸோ நைட் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நைட், NIGHT, அந்த நைட் அப்படின்னா இரவு. ஓகே, நைட் டைம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இதுக்குள்ளே சென்டென்ஸ் பாருங்கள். ஐ saw a night லாஸ்ட் நைட். ஸோ நான் ஒரு வீரனை லாஸ்ட் நைட் பார்த்தேன் அப்படின்னு தான் இதுக்குள்ளே மீனிங். நெக்ஸ்ட்டு தேர்டு ரைட் அண்ட் ரைட். ஸோ RIGHT ரைட் மீன்ஸ் சரி, WRITE ரைட் மீன்ஸ் எழுது. ஓகேவா? இதுக்குள்ள ஆன்சர்ஸ் சூஸ் த ரைட் ஆன்சர் டு ரைட், சரியான விடையை எழுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்ம்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ். ஸோ இதுக்குள்ளே ஆன்சர் ஆர்ம்ஸ் அப்படின்னா நம்மளோட கை. நம்ம ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள சின்ன பிள்ளைங்களாம் கை காட்டுவாங்க, என்னோட ஆர்ம்ஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஆர்ம்ஸ், ALMS ஆர்ம்ஸ் அப்படின்னா பிச்சைன்னு அர்த்தம். ஸோ ஹிஸ் ஆர்ம்ஸ் நெவர் ஸ்ட்ரெச் அவுட் ஃபார் ஆர்ம்ஸ். அவனோட கைகள் எதுக்காகவும் மற்றவங்க கிட்ட பிச்சை கேட்டு நிற்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாருங்கள், ஃபேர் அண்ட் ஃபேர், FAIR ஃபேர் அண்ட் FARE ஃபேர். இதுக்குள்ளே என்ன மீனிங்ஸ்? ஸோ இதுக்குள்ள சென்டென்ஸ், த ஃபேர் ஆஃப் த ஏர்லைன் இஸ் வெரி ஃபேர். ஸோ FARE ஃபேருக்கு என்ன மீனிங் அப்படின்னா கட்டணம். FAIR ஃபேர் அப்படின்னா நியாயமானது அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம அழகானது. ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியாயமானது அப்படின்றதான் வச்சுக்க முடியும். ஸோ த ஃபேர் ஆஃப் த ஏர்லைன் இஸ் வெரி ஃபேர். அந்த ஏர்லைனோட கட்டணம் மிகவும் நியாயமானது, ரொம்பவும் நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஹியர் அண்ட் ஹியர், HERE ஹியர்னா இங்கே, HEARனா ஹியர்னா கேட்டல். ஓகேவா? ஐ காண்ட் ஹியர் த சவுண்ட் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து வந்த சவுண்டை நான் கேட்கல அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு செவன்த்து பாருங்கள், ஹேர்ட் அண்ட் ஹேர்டு, HERD ஹேர்டு அப்படின்னாலும் பாஸ்ட் டென்ஸ் தான், கேட்டேன்னு அர்த்தம். ஹேர்டு HERD அப்படின்னா ஷீப், அதாவது மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பசு கூட்டமாக இருக்கட்டும், ஆடு கூட்டமாக இருக்கட்டும் அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம மந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். ஹீ ஹியர்ட் த சவுண்ட் ஆஃப் த ஹேர்ட் ஆஃப் த ஷீப், அந்த அந்த செம்மறி ஆட்டு கூட்டத்தோட சவுண்டை அவன் கேட்டான் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எய்த்து அவர், ஹவர், OUR அவர் அப்படின்னா நம்முடைய அப்படின்னு அர்த்தம். HOUR ஹவர் அப்படின்னா நம்ம டைம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மணி நேரம், நேரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ள சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர் பிரின்சிபல் யூஸ்வலி அரைவ்ஸ் அண்ட் ஹவர் பிஃபோர் த ப்ரேயர். அதாவது நம்மளுடைய பிரின்சிபல் எப்போவுமே ப்ரேயருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவார், ஸ்கூலுக்கு வந்துடுவார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 9th ஒன் பாருங்கள், நோ அண்ட் நோ, NO நோ அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம், இல்லை தெரியாது அப்படின்ட்டு. KNOW நோ அப்படின்னா தெரியும்
ஓகேவா, எனக்கு தெரியுமே அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு 2 மீனிங்ஸ் இருக்குது. நோ, ஐ காண்ட் நோ. ஸோ நோ, ஐ டோன்ட் நோ அப்படின்னா இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 10th பாருங்கள், நாட் அண்ட் நாட். NOT நாட் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, KNOT நாட் அப்படின்னா முடிச்சு. ஸோ நம்ம கயிறுலலாம் முடிச்சு போடுவோம் இல்லையா, ஸோ அதுதான் நாட். ஐ டு நாட் நோ ஹவு டு அன்டை த நாட். எனக்கு அந்த கயிறில் உள்ள முடிச்ச எப்படி அவிழ்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹோமோஃபோன்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் திரும்பவும் நீங்கள் அடிக்கடி நீங்கள் அதை ரிமைண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹோமோனியம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இது இன்னொரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஹோமோஃபோன்ஸில் சன் அப்படின்றதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். SON சன் அப்படின்னா மகன், சைல்டு ஆஃப் எ பேரண்ட், அந்த பெற்றோரோட மகன். SUN சன் அப்படின்னா சூரியன். சன் இஸ் த லைட் பாடி தட் லைட்ஸ் அப் த எர்த். நெக்ஸ்ட் ப்ளூ அண்ட் ப்ளூ. ப்ளூ அப்படின்னா நீல நிறம். ஸோ கலர். ப்ளூனா ஃப்ளூ ஆஃப் பறக்கிறது. So what is homonyms? So homonyms are words that sound the same and spell the same but they differ in meaning. So homonyms அப்படின்றது ஸ்பெல்லிங் ரெண்டுத்துக்கும் சேம் ஸ்பெல்லிங்ஸாக இருக்கும், பட் மீனிங்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். அதுதான் ஹோமோஃபோன்ஸ்க்கும் ஹோமோனியம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ப்ரொனவுன்சியேஷன் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஹோமோனியம்ஸில் என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கும், மீனிங்ஸ் மட்டும் டிஃபராக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பேட் அண்ட் பேட். BAT பேட் அப்படின்னா நம்ம மட்டைப்பந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், மட்டைப்பந்து. பேட் அப்படின்னா BAT பேட் அப்படின்னா வவ்வால் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் அப்படின்ட்டு என்ன மீனிங்ஸ் அப்படின்னா சேம் ஸ்பெல்லிங் தான் அண்ட் சேம் ப்ரொனவுன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் என்னென்னா டைரக்ஷன் டு த லெஃப்ட். ஃபஸ்ட்டு LEFT அப்படின்னா டைரக்ஷன். ஸோ லெஃப்டில் போங்க, கோ லெஃப்ட், டேக் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். நெக்ஸ்ட் லெஃப்ட் அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகுறது. சம்படி ஹேஸ் லெஃப்ட் த பிளேஸ். அந்த இடத்த விட்டு நம்ம என்ன சொல்கிறோம், கிளம்புறோம் அப்படின்னா லெஃப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபீட். ஸோ ஃபீட் அப்படின்னா 2 legs, நம்மளோட பாதம் சொல்லுவோம் இல்லையா, ஃபீட். நெக்ஸ்ட் ஃபீட் அப்படின்னா மெஷர் யூஸ்டு டு கால்குலேட் த லென்த் ஆஃப் சம்திங். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, இத்தனை ஃபீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபீட். ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸில் ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் ரைட் த மீனிங்ஸ் ஆஃப் த இட்டாலிக்ஸ் வேர்ட்ஸ். 1 is done for you. ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க வித் ஆன்சர்ஸோட. நம்ம அதர்ஸ் வந்து நம்ம தான் ரைட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். The bandage was wound around the wound. ஸோ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மீனிங்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மீனிங்ஸ் தான் நம்மளை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் wound அப்படின்னா இன்ஜுரி, அடிபட்டுடுச்சு அப்படின்னா காயம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் wound WOUND. woundனா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் wind, காத்தோட பாஸ்ட் டென்ஸ், விண்டோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். there is a fair art and craft ஃபேர் திஸ் வீக்கெண்ட். ஸோ 2 ஃபேர் இருக்குது, FAIR ஃபேர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஹோமோஃபோன்ஸில். ஃபேர் அப்படின்னா பியூட்டிஃபுல், ப்ரிட்டி அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஃபேர் அப்படின்னா மார்க்கெட், எக்ஸிபிஷன், அதுக்குள்ளே வீக்கெண்ட்குள்ளே அந்த மீனிங்ஸ், மார்க்கெட், எக்ஸிபிஷன்னு மீனிங்ஸ். நெக்ஸ்ட்டு த வுட் கட்டர் சா எ ஹியூஜ் சா இன் ஹிஸ் ட்ரீம். ஸோ ஒரு சா அப்படி என்னன்னா சியோட பாஸ்ட் டென்ஸ், பார்த்தேன் அப்படின்னு. சீனா பார்க்கிறது, சா அப்படின்னா பார்த்தேன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சா, SAW சா அப்படின்னா எ டூல் ஃபார் கட்டிங் வுட். மரத்தை கட் பண்ணுறதுக்குள்ள அந்த டூல் வந்து சா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 4th one, ரைட் த ரைட் ஆன்சர் ஆன் த ரைட் சைடு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹோமோஃபோன்ஸில் பார்த்த அதே வேர்ட்ஸ் தான் நமக்கு இங்கே ஹோமோனியம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட் அப்படின்னா கரெக்ட், சரியான. ரைட் மீன் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது நம்மளோட ரைட் சைட் பக்கம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 5th பார்த்தோம் அப்படின்னா த வெல் வாஸ் டக் பை எ வெல் நோன் கிங். வெல் அப்படின்னா கிணறு, ஒரு இது வந்து கிணறு. இன்னொரு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வெல் அப்படின்னா எ பிளேஸ் வேர் வாட்டர் இஸ் ஸ்டோர், எந்த இடத்துல தண்ணி சேகரித்து வச்சுவோம், கிணறு. நெக்ஸ்ட் வெல் அப்படின்னா ஃபேமஸ், ஃபெமிலியர், எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட, ரொம்ப பிரபலமான அப்படின்னு அர்த்தம்.
ஸோ நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்கள். we have march past in March. ஸோ ஃபஸ்ட்டு மார்ச் அப்படின்னா வாக் பரேட். ஸோ ஆர்மிஸில் இருக்கிறவங்க நமக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டேலலாம் நம்ம என்ன பண்ணுவாங்க, மார்ச் ஃபஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, பரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மார்ச். நெக்ஸ்ட் மார்ச் அப்படின்றது மந்த்து. ஓகேவா. 7th ஒன், கேன் யூ கெட் மீ எ கேன்னா முடியுமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு கேன் அப்படின்றது முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கேன் அதர் கேன் என்னென்னா நமக்கு டின் கண்டெய்னர் இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு கேன் அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ் எபிலிட்டி, நம்மளால் முடியும் அப்படின்றது. செகண்ட் கேன் அப்படின்றது டின் கண்டெய்னர். ஸோ 8th பாருங்கள். ஹவு லாங் வில் த ஃபிஷ் லைவ் வித்தவுட் ஃபுட். ஸோ ஃபஸ்ட்டு லைவ் அப்படின்னா அலைவ், உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறது. செகண்ட் பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்ரம் த ரீசைட், அதாவது தங்கி இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற, வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. 9th ஒன் பாருங்கள். ஷி ஹேஸ் டியர்ஸ் இன் ஹர் ஐஸ் ஆஸ் ஷி டியர்ஸ் ஓல்ட் ஃபோட்டோஸ். ஸோ ஃபஸ்ட்டு டியர்ஸ் அப்படின்னா கண்ணீர், நம்ம கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீர், ட்ராப்ஸ் ஃப்ரம் த ஐஸ். நெக்ஸ்ட்டு டியர்ஸ் அப்படின்னா கிழிக்கிறது, ஸ்ப்ளிட் ஆர் கட், நம்ம பேப்பரை கிழிப்போம் இல்லையா. ஸோ அது. 10th ஒன் பாருங்கள். ஐ வில் பி செகண்ட் இன் லைன் இஃப் ஐ வெயிட் ஒன் மோர் செகண்ட். ஸோ செகண்ட் சேம் சவுண்டாக இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் மீனிங். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் கம்மிங் ஃப்ரம் த ஃபஸ்ட் சப்சிக்வெண்ட், அதாவது வந்துக்கிட்டே இருக்கிற, நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டு இருக்கிற, செகண்ட் அடுத்த பிளேஸில். நெக்ஸ்ட்டு செகண்டை டிவிஷன் ஃபார் ஆஃப் அன் அவர், அடுத்தது அவரில் வந்து செகண்ட் பார்ப்போம் இல்லையா, ஒவ்வொரு நிமிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. Okay students, I hope you all are understand this homophones and homonium grammar topic. Thank you all and be safe. Take care of you.